ரேஷ்மாவா? அந்த டார்ச்சரே எங்க வந்துச்சு? நான் எடுத்து கொடுத்த புடவைய மாத்தினதுக்காக சாரி கேட்டுட்டு போறதுக்காக வந்தாளாம். அவ இங்க வந்ததுக்கு இது ஒரு காரணமா? நல்ல வேளை அவ இங்க வந்ததும் காயத்ரி செயினை மறைச்சு வச்சுக்கிட்டா. ரேஷ்மா பார்த்திருந்தானா பெரிய பிரச்சனையாய் உடனே போய் அம்மா கிட்ட சொல்லிருப்பா. இந்நேரம் இங்க ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்திருக்கும். டேய், எப்படியோடா ஒரு வழியா அதை கொடுத்துட்டியே, அதுக்கே உன்னை பாராட்டணும்டா. இனிமே காயத்ரி கிட்ட இதை சொல்லணும், காயத்ரி கிட்ட பேசணும்னு என்ன நச்சரிக்க மாட்டல. சொல்ல போனா நீ என்னையே மறந்தாலும் மறந்துடுவ. அப்படிலாம் எதுவும் இல்லடா. இன்னும் அவகிட்ட இருந்து எந்த பதிலுமே வரலையே. அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குடா. இப்பதான்டா கொடுத்து அமிச்சிருக்க, அதுக்குள்ள எப்பரா பதில் வரும்? அவ லாக்கெட்டை பார்க்கணும், அதை பிரிக்கணும், அதுக்குள்ள இருக்கிறத பார்க்கணும், அதை பார்த்து உன் காதால தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்குல்ல இதுல. அவ லாக்கெட்டை பார்த்துட்டா, அதை பிரிச்சு பார்க்கவும் போயிட்டாடா. இந்த ரேஷ்மா வந்ததுனாலதான் அது தள்ளியே போச்சு. இப்போ தனியா போய் பார்த்திருப்பாள்ல, அப்புறம் ஏன் இன்னும் வரல? டேய், இது ரொம்ப அநியாயம்டா. நீ உன் காதுல சொல்றதுக்கு இவ்வளவு நாள் எடுத்துப்ப, அவ மட்டும் பதில உடனே சொல்லணுமா? நான் அதுக்கு சொல்லலடா. ஒருவேளை அவ என்னை ஏத்துக்க யோசிக்கிறாளோ? இல்லடா, காயத்ரி நிச்சயம் உன் காதல ஏத்துப்பா, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. காயத்ரி, காயத்ரி. தோ வரேன் மேடம். போய் செழியனை கூட்டிட்டு வா. என்ன யோசிச்சுட்டு நிக்கிற? போய் செழியனை கூட்டிட்டு வா. சரிங்க மேடம். அவ வந்து சொல்றதுக்கு கூச்சப்படுறாளோ என்னவோ. நான் போய் பார்த்து அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவா. அவ மட்டும் ஓகே சொல்லட்டும். அவ சொன்ன மறு நிமிஷமே அந்த சுந்தருக்கு ஒரு முடிவை கட்டி அவனை ஓட ஓட விரட்டி விடுற. டேய், காயத்ரி உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாலே அவனே ஓடிடுவான்டா. அவன் சும்மா அவளை மிரட்டிட்டு திரியிறான். சார், பதில் வரலன்னு சொன்னால, பதில் வந்துடுச்சு, நீயே கேளு. சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சார், மேடம் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, வாங்க. என்னையா? ஆமா சார். எல்லாரும் ஒன்னா நிக்கிறத பார்த்தா ஏதோ பிரச்சனை போல இருக்கே. என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு தெரியாம தப்பான நேரத்துல வந்துட்டோமோ? என்ன கூப்பிட்டீங்கன்னு காயத்ரி சொன்னா. என்ன விஷயமா? ஏன், என்ன விஷயம்னு உனக்கு தெரியாதா? என்ன என்கிட்டே தெரியாதான்னு கேட்குறாங்க. ஒருவேளை லாக்கெட் விஷயம் தெரிஞ்சிருச்சோ? எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியாதுமா. நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா அந்த நம்பிக்கையெல்லாம் ஒரு நிமிஷத்துல உடைச்சு போட்டுட்டியே. இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இதையெல்லாம் நீதான் காப்பாத்த போறேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னாச்சா? நீ மறுபடியும் அதே தப்ப பண்ணிட்டானா? அதை விட பெரிய தப்பு பண்ணிருக்கான்.
இவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு தான் இந்த காயத்ரியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டே இருந்தேன். இவதான் என் வாழ்க்கை பறிக்கிறதுலே குறியா இருக்காளே. அக்கா இனிமே யோசிக்கவே வேண்டாம்க்கா. இவளை இப்பவே மூட்டை முடிச்சே கட்டிக்கிட்டு வெளியில போ சொல்லுங்க. நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அண்ணி, காயத்ரியால வந்த பிரச்சனையை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. அத்தை, அதனாலதான் இவளை விரட்டி விட சொல்றோம். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. என்னக்கா நீங்க தான் குடும்பமானம் போச்சு கௌரவம் போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் இப்ப உங்களால தான் போயிட்டு இருக்கு. நடக்காதது எல்லாம் நடந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நடந்ததுக்கு தான் அவன் விளக்கம் கொடுத்துட்டான்ல. அதையே மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அண்ணி, அப்ப இப்போ நீங்க என்ன பிரச்சனைக்காக செழியனை திட்டிட்டு இருந்தீங்க அண்ணி? அதுவே தெரியாம எதுக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு எடுத்தாலும் சம்பந்தமே இல்லாம காயத்ரிய குறை சொல்றதே உங்களுக்கு எல்லாம் வேலையா போச்சு. இதை எப்படி சரியா உன்னால மிஸ் பண்ண முடிஞ்சது?